முகில் FM கேட்டுக்கொண்டிருப்பது அகிலம் 360. வெளிநாட்டு செய்திகள். பிரித்தானியா நாட்டின் இளவரசி கேட் மிடில்டனின் தோற்றத்தில் அதிசய பெண் ஒருவர் வசித்து வருவதுடன் இந்த தோற்றத்தின் காரணமாக அதிக அளவு வருமானம் ஈட்டி வருவதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு நபரை போன்று உலகத்தில் 7 பேர்கள் இருப்பார்கள் என்பது பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக நீண்டகால நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நிரூபிக்கும் வகையில் சம்பவங்கள் பிரித்தானிய அரச குடும்பத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து வருவது அந்த நாட்டு மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. முன்னதாக மறைந்த இளவரசி டயானா உருவத்தில் ஒரு பெண், மகாராணி 2ஆம் எலிசபெத்தை பிரதிபலிக்கும் ஒரு மூதாட்டி, குட்டி இளவரசர் ஜார்ஜை நினைவுபடுத்தும் மற்றொரு அதிசய சிறுவனின் வரிசையில் தற்போது இளவரசி கேட் மிடிலும் இணைந்துள்ளார். பிரித்தானியா இளவரசியான கேட் மிடில்டனை உடித்து வைத்தது போன்று உருவத்தில் இருக்கக்கூடிய 35 வயது நிரம்பிய இந்த பெண்மணிக்கு 14 மற்றும் 6 வயதுகளில் பிள்ளைகள் இருந்தாலும் கேட் மிடில்டனை நேரில் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை இவரை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதை பற்றி அவரிடம் கேட்டபோது பிரித்தானிய இளவரசரான வில்லியம்ஸுக்கு கடந்த 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கேட் மிடில்டனுடன் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட போது நான் ஒரு பிரபல ஹோட்டலில் உணவு பரிமாறும் பெண்ணாக பணிபுரிந்து வந்தேன். இந்த பணியில் போதிய வருமானம் இல்லாததனால் குழந்தைகளை வளர்க்க மிகவும் சிரமப்பட்டேன். இந்த நேரத்தில் தான் இந்த அதிசயம் நிகழ்ந்தது. இளவரசர் வில்லியம்ஸுக்கு நிச்சயம் முடிந்ததும் இளவரசி கேட் மிடில்டனுடன் புகைப்படங்கள் ஒவ்வொரு வீதிகளும் ஒட்டப்பட்டதால் இளவரசி மிகவும் பிரபலமானார். இந்த நிகழ்வுக்கு பிறகு ஹோட்டலுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் என்னை ஆச்சரியமாக பார்க்க தொடங்கினர். எனக்கு அப்போது உண்மை புரியவில்லை. நீங்கள் பார்ப்பதற்கு இளவரசி போன்று இருக்கிறீர்கள், உங்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என வாடிக்கையாளர்கள் போட்டி போட்ட போதுதான் எனக்கு உண்மை விளங்கியது. இந்த நிகழ்வுக்கு பிறகு நான் வசிக்கக்கூடிய நகர் மக்கள் அனைவரும் நான் தான் இளவரசி என நம்ப தொடங்கினர். பொதுமக்கள் மத்தியில் பிரபலமடைந்ததால் அதை வைத்து அதிக வருமானம் ஈட்ட தீர்மானித்தேன். பின்பு அழகை மெருகேற்றும் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தன்னை 100% இளவரசியாக மாற்றிக்கொள்ள பயிற்சிகளை எடுத்தேன். இளவரசி பங்கு பெற்ற நிகழ்ச்சிகளின் வீடியோக்களை சேகரித்து அவர் போல் நடப்பது, முடிகளை கோதி விடுவது, உடை உடுப்பது, சிரிப்பது என அனைத்து பாவனைகளையும் கற்றுக்கொண்டேன். அதன் பின்பு 2012ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு பிரபல விமான நிலையம் என்னை அணுகி அவர்களின் நிறுவனத்துக்கு விளம்பர மாடலாக நியமித்தனர். மேலும் அவர்களது பல்வேறு சேவைகளையும் மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்தினேன். இதன் மூலமாக எனக்கு அதிக வருமானம் வந்ததால் என்னுடைய பழைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இளவரசி கேட் மிடில்டனாக வெளிநாடுகளுக்கு பறப்பதை முக்கிய தொழிலாக மாற்றிக்கொண்டேன். கடந்த 2014ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா நாட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றபோது இளவரசர் வில்லியம்ஸை போன்ற தோற்றத்தில் இருக்கும் மற்றொருவரை சந்தித்தது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் எங்களை உண்மையான இளவரசியாக நினைத்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இது மட்டுமல்லாமல் மகாராணி 2ஆம் எலிசபெத் தோற்றத்தில் உள்ள ஒரு மூதாட்டியுடன் இணைந்து அடிக்கடி புது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறேன். இந்த தொழில் மூலமாக எனக்கு ஒரு கிழமைக்கு 9,000 பவுண்டுகள் வருமானம் கிடைப்பதால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்கிறது என அந்த பெண்மணி கூறியுள்ளார்.